ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகை. இது ஆயுர்வேத மருத்துவத்தில் ரொம்பவும் பழமையானது. இது பல ஆயிரம் வருடங்களாக நம்மளுடைய மருத்துவ முறை, அதாவது இந்திய மருத்துவ முறையில் இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மூலிகை. இந்த மூலிகை என்னன்னு தெரிஞ்சால் உண்மையிலே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படி இந்த காலகட்டத்தில் முக்கியம் பெறுதுன்னா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வே ஆஃப் லைஃப் ஸ்டைலு, இதுக்கெல்லாம் இந்த மூலிகை ரொம்ப முக்கியமான மூலிகை. இந்த மூலிகை என்ன மூலிகை, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் அப் டு டேட்டாக எங்களுடைய சேனலை பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய இலைகள் எல்லாம் நம்மளுடைய மூளை மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மூளை மாதிரி இருக்கிறதுனால, அதாவது நம்மளுடைய மருத்துவ முறையில் அந்த காலத்திலேருந்து மனிதனுக்கு கடவுள் உணர்த்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்த மூலிகை நம்ம மனிதனுடைய எந்த பார்ட்டுக்கு யூஸ் ஆகுமோ அந்த மூலிகையை அந்த வடிவத்திலேயே அமைச்சிருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இது மூளை வடிவத்தில் இருக்குது. அதனால் இது நம்மளுடைய மூளைக்கு மிகவும் நல்ல ஒரு விஷயம். இது நம்ம காமனாக எல்லார் வீட்லேயும் நல்ல தண்ணி அதிகமாக இருக்கிற இடங்களில் இது வளரக்கூடிய ஒரு மூலிகை. இது தரையிலேயே படரக்கூடியது. கொடி மாதிரி வரும். அங்கங்கே இந்த மாதிரி கொடி வரும்போது நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து இதை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப காமனான மூலிகை. இது வல்லாரைன்னு சொல்கிறது. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் சென்டெல்லா ஏசியாட்டிகா. இது சான்ஸ்கிரிட் நேம் இதுக்கு பிரம்மின்னு சொல்கிறது. இது பிரம்மி அப்படிங்கிறது என்னென்னா 2-3 வெரைட்டி இருக்குது. அதாவது நீர் பிரம்மின்னு ஒன்று இருக்குது, சாதாரண பிரம்மின்னு ஒன்று இருக்குது. இதிலே மலை வல்லாரைன்னு ஒன்று இருக்குது, சாதாரண வல்லாரைன்னு ஒன்று இருக்குது. இது கட் பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இது மெயினாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு இன்றைய இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ராத்திரியில் அன்டைமாக தூங்கி காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு வேகமாக ஆஃபீஸ்க்கு ஓடி இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய என்டையர் சிஸ்டமே பாதிக்குது. எப்படி பாதிக்குது அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய டைஜஷன் பாதிக்கும். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே இந்த வல்லாரை ரொம்ப நல்லது. காமனாக பார்த்திங்கன்னா இது மூளையினுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. பட் இது நாட் ஓன்லி ஞாபக சக்தி, எல்லா விதமான விஷயங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இது முடியை வளர்க்கும். இது உங்களுக்கு ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளத்தை சரி பண்ணும். இது நமக்கு உடம்பை நல்லா கூல் பண்ணும். ஸோ இது ஆக்சுவலாக இவ்வளோ உயரமான தொட்டியில் வைக்க வேண்டியதில்லை. இது குள்ளமான தொட்டியில் இருந்தாலே போதும். இது நம்மளுடைய வெயில், அதாவது சென்னையினுடைய வெயிலில் ஒரு 6 மாதத்துக்கு நல்லா வளரும். 6 மாதத்துக்கு சரியாக வளராது, இல்லைனா காஞ்சி போயிடும். அப்புறம் திருப்பி அந்த தொட்டியில் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அதுவாகவே முளைக்கும். அந்த மாதிரி முளைச்சது தான் இந்த செடி. அதனால் நாங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த தொட்டியிலே வச்சுருக்குறோம். இது எல்லா இடங்கள்லையும் ஈஸியாக வளரும். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி மழை நேரங்களில் ரொம்ப அருமையாக வளரும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். நம்ம சாலட் மாதிரி சாப்பிடும்போது இது எந்த விதமான டேஸ்ட்டுமே இருக்காது. நம்மளுடைய சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ்லாம் பண்ணோன்னா அதில் இது மேலே இதை கட் பண்ணி போட்டோ இல்லை அப்படியேவோ இது சாப்பிட்லாம். இல்லைனா நம்மளுடைய தமிழ் மருத்துவ முறைப்படி வல்லாரை துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். அடுத்தாப்பில் இன்னொரு மெத்தட் இது என்னன்னாக்கா, பிரம்மி ஆயில்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில்
எண்ணெய் வந்து காய்ச்சலாம். அந்த எண்ணெயை காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு முடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா இது வந்து மைண்டோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், ஆங்ஸைட்டி, படபடப்பு இந்த மாதிரிப்பட்ட கண்டிஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த முடி கொட்டுறதும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இது வந்து முடி கொட்டுறதையும் சரி பண்ணும், மூளையினுடைய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினையும் வந்து போக்கும். இது வந்து ரொம்ப ஒரு அருமையான வந்து மூலிகை. இது வந்து லாங் டைம் மெமரி, ஷார்ட் டைம் மெமரி எல்லாத்துக்கும் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். அல்சீமருக்கும் வந்து இது ரொம்ப வந்து யூஸ் ஆகுது. அநேக ஆயுர்வேத மருந்துகளில் வந்து இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல மூலிகை, எல்லா வீட்லேயும் ஈஸியாக வளரும். இதை போய் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டியதில்லை. சும்மா அந்த கொடியை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே ஊனிங்கனாலே அந்த கொடியிலேருந்தே வந்து வேர் வந்து அப்படியே வளர்ந்துடும். ஸோ அதனால் இந்த மூலிகையை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு அருமையான மூலிகை. இதில் வந்து டீ கூட வந்து போட்டு வந்து சாப்பிட்லாம். பட் ஆனால் இதை அப்படியே சாப்பிட்றது வந்து நல்லது. இதை அப்படியே சாப்பிட முடியாதவங்க வந்து பொடியாகவும் வாங்கி அந்த பொடியை வந்து டெய்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூனை வெந்நீரில் போட்டோ இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணி இல்லை டீயில் போட்டோ சாப்பிட்லாம். இந்த மூலிகை வந்து நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப காலமாக இணைஞ்சுள்ள ஒரு மூலிகை. அதனால் இது அவசியம் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை மேலும் பெற விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.